குடும்பங்கோலே மருத்துவ நேரப்படியாக இருக்கு. ஓடுவோம் நாங்கள் டைமோட. அன்பினே உறவுகள் அனைவருக்கும் இனிதான புதன் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தின் உட்கார வச்ச கடவுளுக்கு பரவாயில்ல பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே நேரம் 8:02 இதில் 2 நேரமாக இருக்க 11ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 மற்றும் ஒரு புதன் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே சிந்தனை நேரம் ஆரம்பமாகின்றது. தமிழகவை காணோம். ஆகவே நாங்கள் இணைந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து யோகாசன பயிற்சி, தொடர்ந்து நாங்கள் வாழ்த்து நேரம். ஆத்மிகா என்று தனது வாசிப்பரும்பு அதனை 1000 இன்று நிறைவு செய்து வைத்திருக்கின்றார். அவருக்கான வாழ்த்து நேரம் இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் தினக்கவி மற்றும் பொருச்சொல் சன்ரைஸ் செய்திகள் உட்பட எல்லாமே இருக்கின்றது. இழைத்தபடியே 10 மணிக்கு குடும்பங்கோலியம், 11 மணிக்கு மருத்துவ நேரம், 11 மணிக்கு சரியாக இடம் மன்னிக்க வேண்டும் 12 மணிக்கு சரியாக கேள்விக்கணைகள் என்று நாளை வெள்ளி பொழுது நிகழ்ச்சிகள் எல்லாமே நாளை வியாழன் வெள்ளி நிகழ்ச்சிகள் தவிர்க்கப்படுகின்றது. ஆகவே இன்று கேள்விக்கணைகள் அது மருத்துவ நேரத்தை தொடர்ந்து இடம்பெற காத்திருக்கின்றது என்றும் கூறியபடி வணக்கம் வாணியவர்களே. ஓம் வணக்கம். என்னன்னு சொன்னா தவமில்ல தனக்கு ஏதோ வேலை செய்ய இல்லையாண்டு வரைய மாட்டேன்னு சொன்னோம். நானும் பிந்திக்குவானு மன்னிப்போட இப்ப அவக்கு வர முடியாதுன்னு உங்களுக்கு தகவல் போட்டவே உங்களுக்கு எடுத்தவாம் நீங்க எடுக்க இல்லையாமதான் எனக்கு அவ தகவல் தானே போடுற தகவல் போட்டிருக்கு. உங்களுக்கு போட்ட தகவல் எனக்கு போடலைன்னா கேள்விப்பேன். அதான் ஏதோ நான் இன்டர்நெட் வேலை செய்யல போல இல்லையா? இல்லை வாட்ஸ்அப்லாம் அடிச்சிருக்கிறான். நேற்று அடிச்சிருக்கிறான் கடிக்க இல்லை. ஓகே பிரச்சனையே இல்லை. நேற்று தான் அடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு அடிச்சவா? என்ன ஜூம் வேலை செய்யலையாமோ? இல்ல இல்ல ஒன்றும் தனக்கு இன்டர்நெட் வேலை செய்யலையா? இன்டர்நெட் வேலை செய்யாட்ட வாட்ஸ்அப் என்ன வேலை செய்யுமாக்கா? இன்டர்நெட் வேலை செய்யலன்னு செய்யலை தானே. ஓகே எனவே பரவாயில்ல. அப்போ ஆகவே ஆரம்பமாகின்றது மும்மத சிந்தனை நேரம். டேவிட் அண்ணா வணக்கம். பாருங்க வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக என்கின்றது திருப்பாடல் 147. பிதாச்சுதன் தூயாவியின் பெயராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து தவக்கால சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். சிந்தனை தொடரன் 2035 தவக்காலம் 3ஆம் வாரம் என்ற புதன் தினமுமாகும். இன்று திரு அவை புனித யூலோசியஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. சிந்தனைக்கு இத்தவக்காலம் மீட்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ பரமதந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை ஏற்று இறைவன் வழியில் வாழுவோம். உயர்ந்ததும் பரிசுத்தமுமான இடமே நம் உறைவிடம். ஆனால் பாவத்திற்காக வருந்தும் உள்ளத்தினரோடு நாம் குடிகொண்டிருக்கின்றோம் என்கின்றார் நம் உறைவன். தவக்காலத்தின் திரு இறைவார்த்தையாக தோபித்து ஆகமத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1-4 வரை. அந்நாட்களில் தோபித்து ஆகிய நான் மனம் வெதும்பி அழுது புலம்பினேன். தேம்பியவாறு மன்றாடத் தொடங்கினேன். ஆண்டவரே, நீர் நீதியுள்ளவர், உம் செயல்களில் எல்லாம் நேரியவை, உம் வழிகள் அனைத்திலும் இரக்கம் உண்மையும் விளங்குகின்றன. நீரே உலகின் நடுவர். இப்பொழுது ஆண்டவரே என்னை நினைவு கூறும், என்னை கனிவுடன் கண்ணோக்கும். என் பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் என் மூதாதையருடைய பாவங்களுக்காகவும் என்னை தாண்டியாதே. என் மூதாதையர் உமக்கு எதிராக பாவம் செய்தார்கள், உம் கட்டளைகளை மீறினார்கள். எனவே நாங்கள் சூறையாடப்பட்டோம், நாடு கடத்தப்பட்டோம், சாவுக்கு ஆளானோம். வேற்று மக்களிடையே எங்களை சிதறடித்தீர். அவர்களுடைய பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். எங்கள் பாவங்களுக்கு நீரளித்த தீர்ப்புகள் பலவும் உண்மைக்கு ஏற்றவை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தவக்காலத்தின் பாடலாக இதை நான் தருவேன் இறைவா,
இதயத்தின் அன்பேன் கேடாக இதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீர் கல்வாரி மலையில் இறந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா, இதயத்தின் அன்பேற்கு இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா. வாழ்த்தொலியாக ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. மாரநாத்தா. இன்றைய தவக்காலத்தின் நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17 19 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் மிக பெரியவர் என கருதப்படுவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தவக்காலத்தின் சிந்தனையாகும். அன்பே சட்டத்தின் அடிநாதம். இறைவனின் சட்டங்களையும் நியமங்களையும் உங்கள் சந்ததிக்கு எடுத்து கூறுங்கள் என்று சொல்லி இறைச்சட்ட நூலிலே, அதாவது 4ஆம் அதிகாரம் 8 கூறுகின்றது. இன்றைய முதல் வாசகம் இறைச்சட்டத்தின் மிகச் சிறியதோர் எழுத்தோ புள்ளியோ ஒழியாது என்று சொல்லி இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே, மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 18 கூறுகின்றார் இறைவன். இயேசு திருச்சட்டங்களை எதிர்க்கவில்லை, அவற்றை ஆழப்படுத்துகிறார், அகலப்படுத்துகிறார். இன்றைய சூழ்நிலைகளோடு இணைந்து புது விளக்கம் தருகின்றார். கொலை செய்யாது என்பதை அச்செயலுக்கு மூல காரணமாக சினம் தண்டனைக்குரியதென்றும், விபச்சாரம் செய்யாது என்பது அந்த இழி செயலுக்கு காரணமான இச்சையோடு கூடிய பார்வையை அதென்றும் கூறுகின்றார். பொய்யானை இடாதே என்பதை அநீதியின்படி மூடி மறைக்கும் ஆணையிடுதலே தவறு என்கின்றார். இயேசுவை பின்பற்றி இறை அன்பும் பிறர் அன்பும் வாழ்வாக்க நாம் இன்றைய திருச்சட்டத்தை கடைபிடிக்க இன்றைய தவக்கால சிந்தனை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மன்னிப்போம். மனிதர்களை இறை திட்டத்தோடு இணைந்து வாழ்வில் ஆழமான அர்த்தங்களை காண செய்வதே மதங்களின் நோக்கம். மனிதர் அனைவரும் படைப்பும் இங்கு முழு வாழ்வையும் பெற வேண்டும் என்பதே இறைவனின் திட்டம். அதை அடைவதற்கு வரையறைவுகளையும் வழக்க முறைகளையும் சட்ட திட்டங்களையும் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கின்றார். வரையறையும் சட்டுப்பாடும் இல்லாத வாழ்க்கை வரைமுறையாய் முற்றுப்பெறும் முழுமை பெறாது. ஆனால் சில சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் வழிபாட்டு முறைகளையும் கண்மூடித்தனமாய் கடைபிடித்து விட்டால் வாழ்வு வந்துவிடும், செழுமை சேர்ந்துவிடும் என்று நினைப்பதும் தவறு. சட்டங்கள் சுட்டும் உட்பொருள் என்ன என்பதை உணர்ந்து அதை வாழ்வாக்க நாம் படிக்க வேண்டும். இயேசு அப்படித்தான் வாழ்ந்தார். எல்லாவற்றிலும் தந்தையாம் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றினார். எனவேதான் அவரில் பழைய ஏற்பாட்டு சட்டங்களும் இறை வாக்குகளும் நிறைவுக்கு வந்தன. இதனால் நிலை வாழ்வை நமக்கு தருபவராக அவர் விளங்குகின்றார். இறையரசு என்பது அவரது உடனிருப்பில் நாம் காணும் நிறை வாழ்வே. அவரோடு நாம் இணைந்து வாழும் போது திருச்சட்டங்களையும் இறை வாக்குகளையும் நிறைவேற்றுபவர்களாக நாம் மாறுவோம். ஒவ்வொரு செயலிலும் இயேசு நம்மிடம் என்ன விரும்புகின்றார் என்பதை தெளிந்து தெரிந்து செயல்படும் போது கட்டளைகளின் எல்லா புள்ளிகளையும் நிறைவேற்றுபவர்களாக நாம் நிகழ்வோம்.
விண்ணரசில் பெரியவர்களாக இருக்க நமக்கு இது ஒன்றே வழி. குறிப்பாக நற்கருணை மூலமாக நம்ம எழுந்து வருகின்ற இயேசு தன் உடனிருப்பை நமக்கு எப்போதும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவரோடு இணைந்திருப்போம், இறையரசில் உயர்ந்திருப்போம். இத்தவ கால சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எனக்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடுபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விட வருகின்றேன். அன்பு தங்கிய திருமதி தாவும் கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி மூத்தோர் மாண்பு மற்றும் மகத்தான மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கிய நாளைய தினம் சந்திப்போம். நன்றி. மிக்க நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். டேவிட் ஆண்டனி அவர்கள் தொடர்ந்து பாலம்பேல் பிள்ளையவர்கள் வணக்கம். வணக்கம் சகோதரி, இப்படி நலமா இருக்கீங்களா? நல்லா முச்சாம், நீங்க நலம் தானே? ஓகே, நான் அதை உற்சாகத்தில் இருக்கிறேன். நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உலக இறைச்சருடைய ஆசீர்வாதங்கள் அணுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உலக இறைச்சருடைய நாமத்தில் எல்லோருடைய வாழ்த்திக்கொண்டு நன்றன் நீச்சமுடைய வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ நட்சத்திர விளக்கம் சவாரி 752 அப்படி சொல்லிக்கொண்டு வளமை போல பரிசுத்த வேதா பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 41 - 51 முடிவு. இயேசுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு சோத்திரம். 150 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரியாயிற்று. இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. மேலும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியமமாவது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம். பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவனவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின் அவன் அதை புசிக்கலாம். அந்நியனும் கூலியாலும் அதிலே புசிக்க வேண்டாம். அதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அதை ஆசரிக்க கடவர்கள். அந்நியன் ஒருவன் உள்ளத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியைப் போல் இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம். சுதேசிக்கும் உங்களத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவது என்றார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். நாளைக்கு சோதரி 13ஆம் அதிகாரம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு இயேசுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே எஜமானனே, அப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். என் அப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன்.
எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன், ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம், எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. அன்பார் இயேசுராஜனுக்கு உனக்கு ஒரு ஆணை சொல்லிக்கொண்டு தகப்பனே, பிதான மார்க்கமாக உங்களுக்கு பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா உங்களுக்கு தூதரை அனுப்பி நீங்க ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பேர் பேராக பாதுகாத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே தினம் நீங்க பாதுகாத்து வருவதற்காகவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக எடுத்த பொறுமைக்காக நான் செலுத்துவேன். நன்றி செலுத்துறேன். தோத்திரம் தாப்பனை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வெற்றி நன்றி தாப்பனை. மற்றும் தாப்பனை உலகளா ரீதியில் எங்கெங்க போர் நடக்கிற ராஜா, அந்த தேசங்களில் தாப்பனை நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்குறாங்க. நிரந்தர சமாதானம். அதனால அதிபர்களோடு நீங்க பேசுங்க ராஜா, ராணுவ தளபதிகளோட பேசுங்க ராஜா, நிரந்தர சமாதானத்தை கொண்டு வாங்குறாங்க. தேசங்களை ஆசீர்வதிங்க. அது தாப்பனை அனைத்து குடும்பங்கள் தேவைகளை கண்டீங்க ராஜா, குடும்ப தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதன் தகப்பனே பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டிச்சையும் சகலவற்றையும் ஆணுசினம் அவர்களை ஆசீர்வதித்து அவர் செல்லுமிடமெல்லாம் அவர்கள் கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பாக பணியெடுத்த சொல்லி பேசப்பாடு எடுத்துக்கொண்டு சாரி விட வர்றன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். தியானர்கள் வணக்கம், வாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மகன் அவர்களுக்கும் அதிபர் நடாமகன் அவர்களுக்கும் அனைத்து பாமுகர்களுக்கும் எனது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு நான் வந்து தியானம். இன்று தவக்காலத்தின் 3ஆம் வாரத்தின் 3ஆம் நாள் புதன்கிழமை. எனது ஆக்கம் 9017. சிறுவப்பாதை நிலை 14ஆம் நிலை. கடவுள் கல்லறைக்குள்ளேயா. இயேசுவுக்கு நல்லடக்கம் நடைபெறுகின்றது. உயிர் போகின்ற வரைக்கும் அவரை கொடுமைப்படுத்தியவர்கள் அவர் இறந்தபோது எதையும் கண்டுகொள்ளவில்லை. சாவோடு அவர் சரித்திரம் முடிந்து விட்டதென்று நினைக்கின்றனர். அதனால் அவருடைய அடக்கம் சடங்கிற்கு அவர்கள் ஆட்சேபம் எதுவும் தெரிவிக்கவில்லை. இயேசுவை கொலை செய்ய கங்கணம் கட்டியவர்களை இப்போது நிம்மதி பெருமிச்சு விடுகின்றனர். இயேசுவின் கதை முடிந்தது என்று அவர்கள் போட்ட கணக்கு தப்பு கணக்காயிற்று. கல்லறையோடு இயேசுவின் நகாவியம் அடங்கிவிடவில்லை. உண்மையை உறங்க வைக்க முடியுமா? நீதியை நித்தியத்திற்கு நிலைகுறைய செய்ய முடியுமா? ஒளியை இருளாட்சி செய்ய முடியுமா? உலகின் கொள்ளைகளுக்காக வாழ்ந்த மனிதர்கள் மண்ணுக்குள் புதைக்கப்படுவதில்லை, அவர்கள் விதைக்கப்படுகின்றார்கள். அடுத்த பூமியை கிழித்து விடுகின்ற ஆழம் இதை போல ஆகின்றார்கள். தாங்கள் கட்டிக்காத்த கொள்கைகளாலும் இரவாமல் காத்து கொள்ள இலட்சியங்களாலும் முளைகளாக கிளம்பி மூளை தொடுகின்ற மரங்களாகி வந்து நிற்கின்றார்கள். இயேசுவின் உடல் இரவல் கல்லறைக்கு போனது ஒரு அடையாளம்தான். லட்சியத்திற்காக உயிரை தருகிறவர்கள் அதை திரும்ப பெற்றுக்கொள்வர் என்று அவருடைய கருத்தில் உறுதி இருந்தது. ஆகையால் அதிக நாளுக்கு அவருக்கு கல்லறை தூவப்படவில்லை. அடுத்தவர்களுக்காக வாழ்கிறவர்களுக்கு கல்லறை தேவையில்லை. கல்லறையிலிருந்து வெளியேறி இனி மக்களின் மனங்களில் கூடி கட்டிக் கொள்வார்கள். அன்றாட வாழில் நம்மை ஆட்டி படைக்கும் ஆணவ செயல்கள், பேராசை, சுயநலம், புறநலம், கெடுத்தல், ஒற்றுமையை குலைத்தல், நட்பு கூற்று விளைவித்தல், நாவடக்கமின்மை, வாழ்வை அளிக்கும் வன்கொடுமைகள் அனைத்தையும் இயேசுவின் கல்வாரியிலே சமாதியாக்கிவிடும். புனித மனிதனாய், புதுமை விரும்பியாய், புத்தொழிச்சுடராய் சுழந்திர இயேசுவின் உயிர்ப்பு உங்களை அழைக்கின்றது. உயர்ந்த லட்சியத்துக்காக பாடுபடாத வாழ்க்கை பயனற்றது என்பதை இயேசுவின் மரணம் எமக்கு நினைவுபடுத்துகின்றது.
மது சுயநலத்தில் சுயநலத்தலைவர்களுக்கு இருந்து நீ எப்போதும் விடுதலை பெற்று வெளியே வரப்போகின்றாய். சிந்தித்து செயல்படு. சிவம். இரவில் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட எங்கள் ஜேசுவி, எங்கள் பேராசைகளை அடக்கம் செய்துவிட்டு வாழ்க்கையை தொடர்கின்ற வாய்ப்பை எங்களுக்கு தந்துள்ளோம். உம்மோடு உயிர்ப்பின் மகிமையில் பங்கு வர அருள்கூடும். பாடுகளின் பாதையிலே திருவமக நூர்வலமோ, பாவங்களின் பாரமெல்லாம் திருச்சிலுவை வடிவல்லவும், திருச்சுதனின் திருவுடலம் பெருங்குழியில் அடக்கப்படும் அரும்பெருய காட்சி இதே, ஆண்டவரின் மாட்சி இதே. பாடுகளின் பாதையிலே திருவமக நூர்வலமோ. நன்றி, வணக்கம். கலைவாணி மோகன் அவர்களே. நன்றி, வணக்கம் ஜனார்த்தன் அவர்களே. ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் வணக்கம். வணக்கம். வாணி மாணவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். முதலாம் நிலை. திவ்ய இயேசுவையுமே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உம்முடைய அச்சேஷ்ட சிலுவையை கொண்டு எங்கள் உள்ளத்தை மீட்டச்சித்திரே சுவாமி. இயேசுவை சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடுகிறார்கள். ஜெஸ்டமணி தோட்டத்தில் கண்ணீரோடும் கவலையோடும் நாம் செய்த பாவங்களுக்காக தம்மேல் சிலுவை சுமக்கின்றார் இயேசு. இக்கொடிய தீர்வை நின்று எங்களையும் மீட்டர்களும். அவருடைய பாடுகளை நாம் நினைவு கூறுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மற்ற விசுவாசுடைய ஆத்மங்கள் சமாதானத்தில் இழைப்பார கடவுள். மனித பாவத்தாலே மரணம் தீர்வை வேற்று தூய சம்மறி போலே தூக்கத்துடன் வரும் நீ எங்கே போரி, எங்கே சுமந்து போரி, சிலுவையை நீரங்கே சுமந்து போரி, பொங்கும் பகைவராலே அங்கம் நாடு நடுங்க எங்கே போய். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. அண்ணா அவர்கள் வணக்கம், வாருங்கள். வாணி மன்னிப்போட நான் இந்த ஒப்பேட்டை போயிட்டு கம்ப்யூட்டர் போய் கொண்டுக்கிறேன். நிறைய ரோட்ல நிற்கிறபடியா தர முடியாது. நாளைக்கு சரி, நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் இன்று வரவில்லை, என்னென்று தெரியவில்லை. தர்ஜினி அவர்கள் கால நேர சிந்தனை எதுவும் இருப்பின் தரலாம். தங்கை வாணிமோகன் அவர்களே, ஆம். ஒரு சின்ன ஒரு பொது சிந்தனை ஒன்று தரலாம் என்று இருக்கிறேன். 2 நாட்களாக முயற்சி செய்தேன், தர முடியவில்லை. ஏனென்றால் நீங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை தொடங்கி விட்டீர்கள். அதாவது ஒரு பாடசாலையிலே ஒரு ஆசிரியர் வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே கடைசி வாங்கில் இருந்த மாணவன் முகத்தை அண்ணாந்து பார்த்து மேலே ஓட்டை பார்த்து கொண்டிருந்தான். கரும்பலகையிலே தன்னுடைய விளக்கத்தை அளித்துக் கொண்டிருந்த அந்த ஆசிரியர் அதை நேரடியாகவே பார்த்து விட்டார். அவனை எழுப்பி, நான் இப்போது சொன்னது உனக்கு விளங்கி விட்டதா என்று சொல்லி கேட்க அவன் கூறின பதில், எல்லாம் நுழைந்து விட்டது, வால் மட்டும் நுழையவில்லை என்றானாம். இது நாங்கள் அனுபவத்திலும் பள்ளிக்கூடத்திலும் படித்த பாடங்களில் ஒன்று. பஞ்சதந்திர கதைகளிலே வந்தது உண்டு. ஆகவே அன்று எதையும் நேற்று முன்தினம் தங்கை வஜிதா முகமிட்டவர்கள் உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாக அந்த இதிலே உள்ள நுணுக்கங்களை, நான் எப்போதும் திருக்குரானை பற்றி மிகவும் அக்கறையோடு நான் அது கேட்பது காரணம் என்று சொல்லி சொன்னால், பழைய ஏற்பாட்டின் 5 புத்தகங்களுக்கும் குரானுக்கும் நெருங்கிய மிகவும் தொடர்பு உள்ளது. ஆகவே அந்த வார்த்தைகளை கேட்பதிலே நான் எப்பவும் பொறுமையாக இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது வழக்கம். என்னென்ன பழக்க வழக்கங்களை அவர்களும் கைக்கொள்ளுகிறார்கள் என்பது.
ஆகவே அன்றைய தினம் தங்கை அவர்கள் கூறியது, வஜிதா முகமட் அவர்கள் கூறியது என்னென்றால், அதாவது இப்படியான இதுகள், அதாவது சகோதரரை அன்பு செய்ய வேணும், இதென்ன வேணும், அப்படி அந்த குற்றம் குறைகளை, சமுதாயத்தில் உள்ள பிள்ளைகளை பற்றி எடுத்து கூறியிருந்தார். அப்ப ஆகவே அந்த நச்சிந்தனையோட சம்பந்தப்பட்ட கேள்வியைத்தான் நான் கேட்டிருக்கேன். உங்களுடைய திருக்குறானில இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது நச்சிந்தனையோட வந்த கேள்விதான். உங்கள் திருக்குறானிலே இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஆகவே ஏன் எங்களுடைய விடயத்தில் அதை கடைப்பிடிக்கவில்லை? முஸ்லிம் இஸ்லாமிய சகோதரர்கள் எங்களுடைய சகோதரர்கள் தானே, தமிழர்கள் தானே, முன்பு தமிழர்களாக இருந்தவர்கள் தானே, பிறகு மதம் மாறினார்கள். ஆகவே ஏன் அவர்கள் தங்கள் சகோதரர்களுக்காக, உடன்பிறப்புகளுக்காக குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆகவே இந்த கேள்வி தங்கை அவர்கள் சொன்ன அந்த சாரம்சத்தின் கீழே வந்ததுதான். அந்த நச்சிந்தனை சகோதரமாக வாழ வேணும், அன்பு செய்ய வேணும் என்று சொல்லி வாழ்ந்ததுக்குள்ள வந்த கேள்விதான் அது. ஆகவே இது அரசியல் அல்ல. அப்ப இதுக்குள்ள என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த வால் போகும் அளவும் தலையெல்லாம் போயிட்டு வால் போகும் அளவும் இருந்து போட்டு சில பேர் அதை அந்த வாலை மட்டும் பார்த்து கொண்டிருந்தவர்கள் முதல்ல அந்த தொடங்கின கேள்வி என்னென்று தெரியாமல், இல்ல இது அரசியலை கொண்டு வந்து விட்ட மக்கள் சரியா மிகவும் வருத்தத்துக்குரியது. ஒரு விடயத்தை ஆழமாக தெரியாமல் புரியாமல் ஒரு நாளும் கருத்து சொல்ல வரக்கூடாது. அவை அந்த நேரத்துல வாணி அதை கவனிக்கவில்லை. இதை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். ஆகவே ஒரு விடயத்தை பேசும்போது நாங்கள் அதை என்ன விடயத்தை பேச போகிறோம் என்பதை ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் நாம் தெரிஞ்சு கொண்டு பேசுவதுதான் முக்கியமானது. அவை அன்றைய தினம் நான் அரசியல் பேச வரவில்லை. நான் பேசினது ஆன்மீகம். தங்கை வஜினாவிட்ட நான் கேட்டது, இப்படி நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள், இந்த குரான்ல கூறப்பட்டபடி ஏன் எங்களுடைய சகோதரர்கள் நடக்கவில்லை என்பதுதான். இதுக்குரிய விளக்கத்தை அவர் ஆணிவராக அன்றைய காலத்தில இருந்த அந்த இராணுவத்தின் கெடுபிடிகள், போலீஸின் கெடுபிடிகள், அரசாங்கத்தின் கெடுபிடிகள் சொன்னா விளக்கம் சரியாக இருந்ததை ஏற்றுக்கொண்டேன். ஆகவே இதுல ஒரு நாளும் சரியான விஷயத்தை தெரியாமல் ஒரு நாளும் அதுக்குள்ள தலையிட்டு அதுக்கு வேறு ஒரு சாயம் கொடுத்து மற்றவருடைய மனதை புண்படுத்த வேண்டாம் என்று சொல்லி இன்றைய நாளிலே எல்லோரையும் கேட்டுக்கொண்டு அன்போடு விடப்படுகின்ற நம்பு தங்கிய தந்தை இந்த நேரத்துக்காக அன்னைக்கு நீங்க இந்த மதம் அதுக்காகத்தான் நேர சொல்லுங்களேன் வந்தவர் அவர் சொல்லியிருந்தார் விளக்கம். அதையா சொல்றீங்க? அதைத்தான் நான் சொல்றேன். அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால், அன்னைக்கு நான் அரசியல் பேச இல்லை. நான் கேட்டதை அவர்கிட்ட இல்ல அவர் அரசியல சொல்லல, நீங்க அந்த மதம் மாறினது அதெல்லாம் சொன்னவர். அவர் பூர்ண விஷயம் அப்படி. அவர் இந்த சில விஷயங்கள்ல அப்படித்தான் இந்த விஷயம் தெரியாமல் வந்து ஒவ்வொன்றுக்குள்ள என் தலையை போட்டுட்டு மற்றவைக்கு நீதி நியாயம் சொல்ல விளக்கம் சொல்ல வாரது அதை தவிர்க்க வேணும். அதாவது முழு விடயத்தையும் கேட்க வேணும் வடிவாக. அது என்னத்துக்காக வேண்டியது, அதாவது சமய சிந்தனையோட தான் நான் அதை கேட்டது. அந்த சமய சிந்தனைக்குள்ள வந்ததை குறித்து தான் நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டது. வேறு எந்த விதமான அரசியலும் இல்லை. ஏன் இப்படி நடந்து கொண்டார்கள், அதுக்குரிய ஏன் அப்படி என்று சொல்லி, இப்படி ஏன் அந்த முரண்பாடாக நடந்து கொண்டார்கள், ஏன் அந்த சமயம் இதை பின்பற்ற இல்லை, குரானில சொல்லப்பட்ட விடயத்தை ஏன் பின்பற்ற என்றதான் என்னுடைய கேள்வி. இதுக்கு மேலே அரசியலும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதைத்தான் நான் கேட்டிருந்தேன். ஆகவே இதால தவித்துக் கொள்றது மற்றவருடைய மனதை புண்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நல்ல. மற்றது நாங்கள் சொல்ற விஷயத்துக்கு வேறு ஒரு சாயம் பூசுவது உகந்ததல்ல, நல்லதல்ல. அறிவு தெளிவோடு நாம் எப்போதும் பேச வேண்டும் என்பதை தான் கூற வந்தேன். இன்றைய நாளிலே 2 நாளாக அதை முயற்சி எடுத்தேன். சரி, நீங்கள் தொடங்குங்களம்மா. நன்றி நன்றி ஓகே, நன்றி நன்றி. வணக்கம் தர்ஜினி சமன், வணக்கம். உற்சாகமான வணக்கம் மணியக்கா. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். சமய சிந்தனையோட இணைந்திருக்கிறேன். பார்க்கலாம். நீங்கள் இந்த வந்துவிட்டு வணக்கம் வணக்கம் மணியக்கா. வணக்கம். சமய சிந்தனையில கொஞ்சம் யோசிக்கலாம். எல்லாரும் இருக்கும் போது வாழ்த்துறது இல்லை, அதுக்காக வாழ்த்து வரங்க நீங்க யாரையும் கூப்பிடட்ட. ஆனா இறந்த பிறகு வாணிக்கும் அவர் அதை செய்தாங்க, இதை செய்தாங்க, இப்படி ஒரு தடவை நான் பார்க்கலையே. ஆனா இது நிறைய இடங்கள்ல புராணங்கள்ல அதுகள் எல்லாம் வந்திருக்கு, அது அப்படித்தான்ன்றது. ஆனா எங்கள்ல இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எங்களுடைய சேர்ந்திருப்போம் இருக்கேக்க தியாண்டி இந்த ரோஸ் கலர் பூவும் அதை போட்டிருக்கிற இதுவும் ஒரு அழகா இருக்கு தியாண்டி சொன்னா குறைஞ்சு போயிட மாட்டோம். ஆனா நிறைய விஷயங்கள் அதை தாண்டியும் இருக்கு. இருக்கிறவர்கள் ஆனா அது இறந்தோட எப்படி வாணிங்க அதை மட்டும் கதைக்கிறோமே, அது சரியான்னு கேட்கிறேன். அதே நேரம் இப்ப இருக்கேக்க எத்தனையோ வசதி இருக்குது, நாங்க நேரம் சந்திச்சு கதைக்கிறது இல்லை, அவருக்கு போன் பண்ணி கதைக்கலாம். ஆனா இறந்த உடனே ஓடி போயிடுவோம், நான் தான் அந்த இறப்பு வீட்டுல முன்னுக்கு நிக்க விடுமான்னு சொல்லி போறோம். ஆனா எப்ப போய் கடைசியாவே இந்த வீட்டை தேத்தனி குடிச்சோம்னு பார்த்தா இல்ல, இருக்கிறது இல்ல, குடிக்கிறது இல்ல, கதைக்கிறது குடிச்சது இல்ல. ஆனா இறப்பு வீட்டுக்கு ஓடுறோம். இப்போ பார்த்தா வரைக்கா நேரடி ஒளிபரப்புகள் கூட மரண வீட்டுல, அதுலயும் எல்லாரும் அந்த முகம் பதிவாக்குறதுலயே கவனமா இருக்கிறார்களோ. நான் 2-3 நேரலைகள் பார்த்திருக்கிறேன் எங்கள் அவர்களுடையது. அதுல போய் தானும் அதுல நிக்க விடும். அதுல போயிட்டு ஒருவர் விரையிலேன்னா அதை 4 பேருக்கு அடிச்சு சொல்றது இருக்கிற கவனம் இருக்கும் போது இப்ப கதைச்சு சின்ன மழையோட பார்த்தா இல்ல.
ம் ம் அது எங்கெல்லாம் அதிகரிச்சு வருகுதோ அதை தவிர்த்துக் கொள்ளலாமே. இப்ப யாரோட கதைக்கு இருக்கணும்ன்றது இன்னைக்கு எனக்கு சிந்தனையா ஒரு யோசிக்க தோணிச்சு. நடிப்புத்தான் எல்லாம் என்ன பாப்பமே. இப்ப ஒரு சரியா குழந்தை 1000 இன்றைக்கு சரியா ஆமா. அவர் வர தெரியல என்னடா தாய் சரி, வந்து வெளியில போகணும். ஆனால் அந்த நேரம் பார்ப்போம் எத்தனை பேருக்கு என்ன நடக்குதான்றே தெரியாது. இப்ப சரி. கேட்பார்கள் என்னது அப்படியாண்டான்னு கேட்பார்கள். சரி அந்த நேரமாவது வந்து அந்த குழந்தை எத்தனை பேர் வாழ்த்துறாருன்னு பார்ப்போமே. சரி ஆமா. அந்த குணங்கள் குறைவு நம்ம ஒரு பக்கம் அது ஏன்னு தெரியல. அந்த நேரம் சொல்ற பழக்கம் பெத்த தாயே தண்டை பிள்ளை பாடிப்பட்டிருக்கும் ஆடிப்பட்டிருக்கும் இப்படியே இருப்பார். அதை கூட ஒரு தட்டி தடவி நீ நல்லா செய்யிருக்கிறான்னு தெரியாது ஏன்னு விளங்குறது இல்லை அது. அதே மாதிரி இங்க எங்களை தெரிந்த ஒரு உறவு சுவிஸ்ல இருக்கு. லண்டன்ல ஒரு உறவு இறந்திருந்தார். அவரோட தான் அந்த காலத்துல போய் படம் எடுத்த கதைகள், அந்த பல கதைகளை இறந்த பிறகுதான் வெளியிடுறாரு. ஆனா இதை இறக்க முதல் வெளியிட்டு இருந்தாருன்றா அந்த ஆத்மாவும் எனக்கு அந்த அந்த கதையை வாசிச்சிருந்தான். உங்களுக்கு லண்டன்ல இறந்தவரையும் தெரியும். அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இவ்வளத்தையும் அவர் இருக்கும்போது சொல்லி வைக்கலாம் என்று டக்குன்னு தோணுச்சு எனக்கு. அதுக்கு அவர் ஏன் இருந்துச்சு எனக்கு அவர் எழுதி போட்ட விதம், அவைக்குள்ள பரிமாறப்பட்ட விடயங்கள் எல்லாத்தையும் எழுதி போட்டு ஆச்சரியமா இருந்துச்சு. இவரோட இப்படி இருந்திருக்கிறாரான்றது இதா இருந்துச்சு. அப்போ இல்ல அதான் ஒருவர் இருக்கும். இப்ப நான் நேற்று உங்களுக்கு கால் பண்ண அந்த விஷயத்தை சொல்றதுக்கு அது உங்க நாட்டை சேர்ந்தவர் தான், உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். நேற்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எத்தனையோ லட்சத்துக்கு எத்தனையோ குடும்பங்களுக்கு காசு கொடுத்து வீடுகள்லாம் கட்டி அதை வழியாக பூர்த்தி செய்திருக்கிறார் சரியா. அப்போ அதை வந்து அவர் சொன்னார் என்னவெல்லாம் செய்கிறோம் அதுக்கு கொடுக்குறோம் இதுக்கு கொடுக்குறோம்னு பீத்து கொண்டிருக்கிறது. இது அவர் அதை பற்றி கதையும் இல்லை. எத்தனையோ குடும்பம் அது ஞாபகம் இல்லை எனக்கு. எத்தனையோ 3 லட்சமோ 30 லட்சமோ ஏதோ சரியா. நேற்று நான் ஒரு காணொளியில் பார்த்ததை உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், நீங்கள் போகிறவர் தான் வரவர் தான், சொல்ல மட்டும் எடுத்து நீங்கள் எடுக்கல பாருங்கன்னு சொல்லி. அப்போ அப்படி செய்திருக்கிறார். அப்போ செய்துட்டு அது ஏதோ கோயில் ஏதோ அந்த திருவிழா அப்படி அந்த கதையில் வந்த மாதிரி தான் வந்தது. அப்போ அப்படி எல்லாம் செய்கிறத விட இது இந்த குடும்பங்களை வாழ வச்சிருக்கிறார். இத்தனை லட்சம் அவருடைய திருவிழா 6ஆம் திருவிழா முத்துமாரி அவர திருவிழா. அவர் அந்த அது நேரம் அந்த குடும்ப ஊர் குடும்பங்கள் 7.5 கோடி ரூபாய்கள் 7.5 கோடி ரூபாய்க்கு அந்த வீடை கட்டி கொடுக்கிறார் 20 குடும்பங்களுக்கு 20 குடும்பங்களுக்கு. அது சொல்லதான் அடுத்தன. அப்ப அது உண்மையிலேயே இப்ப அவர் உயிரோட இருக்கக்குள்ள சொல்லக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அவருக்கும் அவரு மன திருப்தி இருக்கு. அதுக்கு அவர் சொல்லணுமென்று செய்யிருக்க மாட்டார். அவர மன திருப்தி அந்த குடும்பம் அவ்வளவு வாழுதானே. நிச்சயமா. அதே நேரம் நேற்று இதை தொட்டு நேற்று ஒரு கதை ஒன்று கேட்டிருந்தேன்னா, உங்களுக்கு தெரியும் கர்ணனையும் தெரியும் அர்ஜுனனையும் தெரியும். இது சமய சிந்தனைக்கான நேரம் தானே. 2 நிமிடம் எடுத்துக்கொண்டு அந்த நேரம் அர்ஜுனனுக்கு கர்ணன் மேல பெரிய பொறாமம் வந்துட்டு. கர்ணனைத்தான் எல்லாரும் புகழ் பாடுறாங்க, தான் தானே பெரிய நான் சொல்லி பெரிய புகழ் என்று அவர் கொடவல் எல்லாம் கூட. அப்ப கண்ணன் பார்த்தா ஒரு பெரிய மலையை கொடுத்து நீங்க ஒரு நாளைக்குள்ள இதனை கொடுத்து முடிச்சுட்டீங்கன்னா உன்னையும் புகழ் பாடுவாங்களே கண்ணன் உதவி செய்ய. இவர் அர்ஜுனன் பிளான் பண்ணி அதையெல்லாம் வெட்டி உடைச்சு கொடுக்குறார். அவரெல்லாம் கொடுத்து முடிக்க முடியல வாங்க. அப்போ இவருக்கு அந்த கொடுத்து முடிக்கலைன்னா ஒத்துக்கொள்றார். தனக்கு பிரிச்செல்லாம் கொடுக்குறேன் தேவையானாங்களும் கொடுக்குறாரு. பார்த்தா அதே நேரம் 2 பேரும் வெளிக்கிட்டு போய்க்க கண்ணனும் அர்ஜுனன் போகும்போது கர்ணன் வர்றார். அப்ப இவர் கேட்டார் இதை கர்ணன்ட்ட கொடுத்தா என்ன செய்வாருன்னு எப்படி கொடுப்பார் அவர். கர்ணன் வரும்போது நானும் சந்திக்கிறேன் இவரும் சந்திக்கிறாருன்னு சொன்னப்போ உன்னனுக்கு இப்படி ஒரு மலையை தாருன்னு அதை கொடுக்க சொல்லி கேட்கிறார். அப்ப கர்ணன் ஒரு கொஞ்ச நேரம் வேலை வச்சுட்டு பின்னாடி திரும்ப போய் வேற நேரம் ஒரு சமையல் கடைக்காரர் இருந்தாராம். சமையல் சாப்பாடு கொடுக்குறவர், ஃப்ரீயாவே சாப்பாடு கொடுக்குறவர். அந்த சாப்பாடு கொடுக்குறவர்கிட்ட போய் முழு அந்த மலையை அப்படியே கொடுத்துட்டாராம். இது உங்களுக்கானதான் ஒரு ஆளுட்டையே கொடுத்துட்டாரு. அப்ப அர்ஜுனன் வந்து பிரிச்சு கொடுத்தவர் இவர் ஒன்றும் பாக்கையில இது உனக்கானதான் இந்த மலையை அப்படியே எடுத்து அப்படியே கொடுத்துடு அந்த மாதிரி அவர் உதவி அப்படியே தொடர்ந்து அந்த கடையை நடத்தன்னு கொடுத்துட்டார். உடனே அர்ஜுனன் போய் கர்ணன் ஹால்ல மன்னிப்பு கேட்டாராம். என்றைக்கும் நான் உனக்கு ஈடாகவே மாட்டேன்னு சொல்லி என்னுடைய அது பெரிய தப்பு தான் உணர்ந்து கொண்டாது என்று நேற்று கேட்டிருந்த கதை தான். ஆனா உடனே அப்படி கொடுக்குற மனமும் வேணும். அதே நேரம் இந்த நினைக்கிறேன் இந்த எஸ்கேடி நாதன் அந்த இந்த விடயத்திலே செய்திருந்தவர் 7.5 கோடி ரூபாய் அவர்கிட்ட அந்த அதை எப்படி செய்யணுமோ அதை யார்கிட்ட கிடைக்கணுமோ அதைத்தான் அவர் அங்க நடத்தினார். யாருக்கு தேவையோ யாருக்கு முக்கியமோ என்ன முக்கியமோ அப்படியே கொடுக்கிறார். அது ஒரு பெரிய சம்பந்தமா இருந்துச்சு. எல்லாரும் அந்த 3 நிலையும் ஒன்றா வந்து சேர்ந்தப்போ அது இந்த கண்ணனின் கதையும் அப்படியேதான். நன்றி நன்றி நன்றி. என்னென்றால் இதுல முக்கியமாக இப்ப தங்க சொன்ன விடயம் என்னென்றால் வாழும் போதே வாழ்த்த வேணும். அதாவது
நான் எப்போதுமே சொல்றது, இந்த கலைஞர்களை அறிமுகம் செய்கிற நேரம் அப்படிப்படின்னு சொல்லிக்கல, எழுத்தாளர்கள், சொற்பொழிவாளர்கள் இவர்களை வந்து வாழ்த்துவினம். இறந்த பிறகுதான் 68 கவிதைகள் எழுதி கண்ணீர் சொரிந்து கவிதைகள் எழுதினோம். அப்ப அந்த நேரம் நான் சொல்றேன், இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. தங்க சொன்ன விடயம்தான். அதாவது வந்து ஒரு மனிதன் கலைஞன் எனப்பட்டவன் அவன் இருக்கும் போதே வாழ்த்தினால் அவனுடைய இதயம் பூரிப்படையும், மேலும் மேலும் அவனுடைய ஆக்கங்கள் இதுகள் எல்லாம் பெருகும். ஆகவே வாழும் போதே நாம் வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம் ராஜினி. தர்ஷினி, இப்ப இருக்கும் போது நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. நன்றி வணக்கம். செல்வி அக்கா வணக்கம். வாங்க. நல்ல கருத்து, நல்ல இது. உயிருடன் இருக்கும் போது இல்லையா ராஜினி ஆண்டி? நாங்களும் ஆக்கங்கள் எழுதுறோம், 1000 எழுதுறோம், எங்களுக்கு தரும் வாழ்த்து வேற ஒரு தரும் இல்ல. ஏன் இல்லை அப்படி சொல்லாதீங்க. எல்லாத்திலும் கூட எழுதி கடந்து போவது இந்த நிகழ்வுகள். ஆகவே வந்து இத்தனை, அதாவது நான் நினைக்கிறேன் பாகுவாம் சன்ரைஸ் தொடங்கின காலத்தில இருந்தே நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 10,000 தாண்ட போறீர்கள். அது சிறப்பான ஒரு வாழ்த்து தானே. இவ்வளவு காலம் ஒழுங்கா இருந்து பொறுமையோட இருந்து பொறுமகாத்து, அதாவது சின்னமண்டு சொல்லி சொல்வார்கள், கொலரான்னு சொல்லி பிரெஞ்சுல. ஆகவே பொறுமகாத்து இவ்வளவு காலம் வழி நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால், சொல்லடி பம்படி பொல்லடி தடியடி அது இது அப்படி வரக்கூடிய எல்லாத்தையும் தாங்கி, கொடும் மழை வெயில் பனி எல்லாத்தையும் தாங்கி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இதே ஒரு பெரிய வாழ்த்து தானே. நன்றி, வணக்கம். பொங்குராஜ், பெலிசிட்டாச்சியோன். இல்ல எங்கட பாமுகத்துல இடி மழை மின்னல் எல்லாம் நாங்க கொடுக்கறது இல்ல உறவுகளுக்கு. அதனால 10,000 தாண்ட போறாரு. மற்ற இடங்கள்ல வாய் திறந்தாலே ஓடும், நேரம் போச்சு. வாசகர்கள் சொல்லுவார்கள் தானே, சில பேர் சில இடத்துல கருத்துகள் பரிமாறிக்கொள்ளுவார்கள் தானே, அதைத்தான் கூற வந்தேன். சரியா, நன்றி. நன்றி செல்வி அக்கா வணக்கம். தைரியமா இருங்க, குரல் சொல்ல வேண்டாம். நன்றி செல்வி அக்கா வணக்கம். வணக்கம் மணி. வணக்கம். ஒரு கும்பிட போடுவோம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். நான் ஒன்றும் கேட்கவில்லை, இப்பதான் என்னால் இணைய முடிஞ்சது. சரியா, அப்புறம் யோகாசனத்துக்குள்ள செல்வோம். நன்றி. யோகாவின் ஆரம்பிக்காதியோ? இல்ல அது சிந்தனை நிறைவுக்கு வருகின்றது. நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை.